ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 55 இன்ச் 4K டிவி வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். அது ப்ரைஸ் என்ன டீட்டெயில் நம்ம சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இது என்ன பிராண்டோடைய டிவி வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 4-5 மந்த்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டிவி வந்து அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, நம்ம யூடியூப் சேனலில் இஃப்கான் அப்படி சொல்லிட்டு ஒரு டிவி சேனல் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 4K டிவி 55 இன்ச். ஓகேங்களா, அது வந்து நம்ம ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஓனாக வந்து வாங்கி நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அதே டிவி வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே, ஏன்னா எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அந்த டிவியில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இஃப்கான் அப்படிங்கிற ஒரு டிவியில் வந்து இது TCL, இது இந்தியா பிராண்ட். ஓகேங்களா, இது வந்து 55 இன்ச் டிவி. அது மட்டும் இல்லாமல் 4Kல வந்து சப்போர்ட் ஆகும். HDR10 சப்போர்ட் இருக்குது. இது வந்து கூகுள் டிவி. ஓகேங்களா, கூகுளை வந்து பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறதுனால எல்லா ப்ளே ஸ்டோர் இருக்கும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது இஃப்கானுங்கிற டிவி வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்மளே யூஸ் பண்ணுறதுனால வந்து அவர் வந்து இந்த டிவி நம்ம பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தார். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டிவி நம்ம பார்த்தோம், அதில் வந்து 4Kவா இருந்துச்சு அப்படின்னா சைஸ் வந்து கம்மியாக இருக்குது, ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக சொல்லிட்டு இந்த மாதிரி சூட் ஆகாமல் இருந்துச்சு அவருக்கு. நம்ம வந்து இதை வந்து நம்ம சஜஷன் பண்ணோம் அவருக்கு. ஓகே, இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீட்பேக்லாம் பார்த்துட்டு அவர் வந்து இதை ஓகே பண்ணி பை பண்ணி வாங்கியிருக்காரு. அதைத்தான் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அதோட ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் தான் இது அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் சென்னையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வித்தின் 1 டேக்குள்ளே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. நீங்கள் இன்னைக்கு காலையில் இப்போ புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு காலையிலக்குள்ள மார்னிங்குள்ளே உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, 24, 28, 29, 32 அப்படின்னு ஆகிட்டே இருக்கும். இப்போ கரண்டா என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படிங்கிறதுனா 28,000 வந்து இருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஃபிளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். சில நேரத்தில் வந்து 26 ஆகும், சில நேரத்தில் 32 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா, இதுல ஒரு லக்ஸுரியா ஒரு டிவி எனக்கு வேணும், நல்ல கம்மி ரேட்லயும் வேணும் அப்படின்னா நீங்க இந்த சஜஷன்ல எடுத்துக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்க கூகுள் டிவி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறதுனால, இப்போ ஆக்ட் ஃபைபர் கனெக்ஷனோ இல்ல ஜியோ ஃபைபர் கனெக்ஷனோ இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னாலே அவங்களே வந்து சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா, நீங்க வந்து எந்த செட்டப் பாக்ஸ் இதுக்கு வைக்க தேவை கிடையாது. அந்த ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுனால நீங்க அதுலேயே வந்து எல்லா டிவி சேனல்ஸும் நீங்க வாட்ச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கூகுள் பிளே ஸ்டோர் இதில் இருக்கிறதுனால நம்ம லோக்கல் டிவி சேனல்ஸ் நிறைய ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி லோக்கல் டிவி சேனல்ஸும் நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ வந்து நீங்க DTH இல்லை எந்த கேபிள் கனெக்ஷன் இல்லாம, எந்த ஒயர் கனெக்ஷன் இல்லாம ஜஸ்ட் டிவியை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டில் ரவுட்டர் வைஃபை கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்க DTH போகணும் அப்படின்னா நீங்க DTH கனெக்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்க EMI எடுக்கணும்னா கூட அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வச்சிருக்காங்க. அது என்ன இது அப்படி சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். ஓகேங்களா, ஓகே கைஸ், நம்ம கிட்ட வந்து இஃப்கான் டிவி வந்து 55 இன்ச் டிவி இருக்கு. ஓகேங்களா, இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்கு அப்படி சொல்லிட்டு பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4K அல்ட்ரா HD அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது 4K சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா HDR10 சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டால்பி சவுண்ட் ஆடியோ சிஸ்டம் வந்து இதில் வந்து இன்பில்டாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோம்காஸ்ட் வந்து இன்பில்ட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த டிசைன் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெசல்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், அமேசான் பிரைம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து இன்பில்டாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா வந்து ஸ்மார்ட் டிவி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா 55 இன்ச் 4K HDR அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஓகேங்களா, இது வந்து கூகுள் டிவிங்கிறதுனால உங்களுக்கு வந்து வாய்ஸ் சர்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே கூகுள் வந்து இதில் வந்து இன்பில்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப்கான் சொல்லிட்டு அவங்க பிராண்டோட நேம் போட்டிருக்காங்க. பவர் கன்சியூமரோட ஸ்டார் வந்து ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. மாடல் என்ன மாடல், அதோட பிராண்ட சொல்லிட்டு அந்த மேனுஃபேக்சரிங் இயர் சொல்லிட்டு ஃபுல் டீடைலா போட்டிருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஃபிளிப்கார்ட்ல வாங்குனதுனால உங்களுக்கு அந்த ஃபிளிப்கார்ட்டோட வாரண்டி ஸ்டிக்கர் பிளஸ் வந்து பில்லிங் அட்ரஸ் அதெல்லாம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, என்ன உள்ள ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒரு டிவி ஒன்னு கொடுத்திருக்கா அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஒரு ஆடியோ கேபிள் ஒன்னு கொடுத்திருக்கா அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஒரு ஸ்டாண்ட் ஒன்னு கொடுத்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல், ஒரு ரிமோட், ஒரு வாரண்டி கார்டு, 2 பேட்டரி சொல்லிட்டு உள்ள என்னென்ன இன்பில்டா வச்சிருக்காங்களோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட் என்ன அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதோட பிரைஸ் என்ன அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதோட வெயிட் என்ன அப்படி சொல்லிட்டு ஃபுல்லா போட்டிருக்காங்க. 10 கிலோல இருந்து 14 கிலோ வரைக்கும் இருக்கும் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதோட வோல்டேஜ் அப்படி சொல்லிட்டு எல்லா டீடைலும் போட்டிருக்காங்க. இது வந்து மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைலா போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுல ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க மெயிலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த மெயிலுக்கான அந்த மெயில் அட்ரஸும் அவங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம வந்து அன்பாக்சிங் வந்து ஆல்ரெடி வந்து ஃபிளிப்கார்ட்ல டெலிவரி பண்ண வராங்க இல்லையா, அவங்களே வந்து இது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான். சரிங்களா, அதனால வந்து அவங்களே வந்து ஓப்பன் பண்ணி ஃபுல்லா ஆன் பண்ணி செக் பண்ணி காமிச்சிருவாங்க. ஏதாவது உள்ள டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைலா ஓப்பன் பண்ணி காமிச்சிருவாங்க.
இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து அவங்க ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஆன் பண்ணி மட்டும் தான் காட்டுவாங்க. நம்ம ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி நம்ம இதோட ரிவ்யூ வந்து ஃபுல்லாக பார்த்துருவோம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி வாங்குறதா ரொம்ப சேஃப். ஓகேங்களா, உள்ள ஏதாவது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால வந்து நம்ம ஓப்பன் பண்ணியே நம்ம வந்து வாங்குறது ரொம்ப பெஸ்ட். இது வந்து பாக்ஸோட பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். 25 கிலோ பக்கம் வெயிட் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா பாக்ஸ் வந்து ஃபுல்லாக சேஃபாக பேக் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னே உள்ளே வந்து நம்ம டிவி வந்து வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் சாக்கு, ரிமோட்டு, அப்புறம் அந்த மாதிரி கேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து டிவியை வந்து வெளியே எடுத்துருவோம். வேறு பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்டாண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து டிவியை ஸ்க்ரூ பண்ணிக்கிறதுக்கு 2 ஸ்டாண்டு வந்து டேபிளில் வைக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்றபடி பாக்ஸ்குள்ளே வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா, ஒரு டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரிமோட்டு, ஒயர் கார்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த பேக்கேஜில் என்ன உள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து யூனிவர்சல் ரிமோட் வந்து ரொம்ப ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. இதோடைய ஷார்ட்கட் கீழாக வந்து கொடுத்துருக்காங்க. யூடியூப், அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ், டிசிஎலோடைய வந்து அவங்களுடைய சேனல்ஸ் வந்து இதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃப்ரீ சேனல்ஸ்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேனல் வந்து அப் டவுன் பண்ணிக்கிற மாதிரி வால்யூம் பண்ணிக்கலாம். இது கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மியூட் போட்டுக்கிற மாதிரி ரொம்ப ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து AAA பேட்டரி வந்து நீங்கள் உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த டிவிக்கு வந்து கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து 2 பின் பிளக் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RCA கேபிள் வந்து ஃபீமேல் டைப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து டிவியை கனெக்ட் பண்ணிட்டு உங்களுடைய DTH கனெக்ஷன் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கன்னா 5.1 இருக்கு இல்லையா, அதை நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சில டிவில கொடுக்கறது இல்லை இப்போ. ஓகேங்களா, எல்லாம் HDMI கேபிள் மட்டும் தான் கொடுப்பாங்க. பட் வந்து இதுல வந்து HDMI கேபிள் இல்ல, வந்து அதுக்கு பதிலாக இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா AAA பேட்டரி வந்து 2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வாரண்டி கார்டு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. வாரண்டி கார்டு இப்போ நீங்க ஆன்லைன்ல Flipkartல வாங்குறதுனால உங்களுக்கு டிவி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண வராங்க இல்லையா பர்சன், அந்த பர்சனே வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு உங்களுடைய டேட் போட்டு வாரண்டி எத்தனை இயர் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வார்னிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த டிவி வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணோம், எப்படிலாம் நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்லெட்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது கூகுள் டிவி இல்லையா, எப்படி நம்ம எப்படிலாம் கான்ஃபிகரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஸ் வந்து ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டேபிள் வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஓகேங்களா, இந்த ஸ்டாண்டுக்கு தான் இந்த ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டிவி வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டாண்டை வந்து மவுண்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் போதும். அவங்களே வந்து 4 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. 2 ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம வந்து ஸ்டாண்ட் வந்து பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து இங்கே கீழே வந்து பேஸில் கொடுத்துருப்பாங்க. 12 வாட் ஸ்பீக்கர் வந்து 2 கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒன்று இருக்கும். அப்படியே நீங்கள் கொஞ்சம் சைடில் பார்த்தீங்கன்னா சைட்லேயே வந்து இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, 12 வாட் ஸ்பீக்கர் தான். மொத்தம் 12 24 வாட்ஸ் ஆகும். ஓகேங்களா, 24 வாட் ஸ்பீக்கர் வந்து 2 சேர்த்து 24 வாட்ஸ். ஓகேங்களா, சவுண்ட் வெளியே வர்றதுக்காக சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறது மூலியமா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு இண்டிகேஷன் லைட் வந்து ஒரு ஒயிட் கலர் லைட் வந்து இங்கே ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஓகே, நம்ம வந்து டேபிள் மேலே வந்து டிவி தூக்கி வச்சுட்டோம். ஓகேங்களா, பக்காவாக கிளியராக வந்து நம்ம ஸ்டாண்டை வந்து மாட்டிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து வச்சதுக்கப்புறம் டிவி வந்து நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராக சைஸ் வந்து நல்ல பெரிய சைஸாக இருக்குது. ஏன்னா 55 இன்ச்னா கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஃப்கான்னு சொல்லிட்டு அவங்க டிவியோட லோகோ வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, டிஸ்பிளேல ஃபுல்லாக கவர்டு வந்து ஒட்டியிருக்காங்க. அது வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். புது டிவி அப்படிங்கிறனால ஓப்பன் பண்ணல, பட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த பெசல்ஸ்லாம் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப மெல்லிஸாக தின்னாக தான் கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ்லாம் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அதனால பெசல்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ரொம்ப மெல்லிஸாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிவியோட அந்த ஃப்ரண்ட்லேயே வந்து பவர் சேவ் பண்ணுற அந்த ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரேட்டிங் வந்து 4 ஸ்டார் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாடல் நம்பரு, அது டிவியோட ஃபார்மெட்லாம் கொடுத்துருக்காங்க. 4K Ultra HD அப்படி சொல்லிட்டு அதோட சைஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து மெட்டலில் வந்து மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. பக்காவாக மெட்டல், இது ஃபுல்லாகவே மெட்டல் தான். மேட் ஃபினிஷில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இந்த இடம் மட்டும் பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து வால் ஹேங்கிங் பண்ணுறதுக்காக
பிளாஸ்டிக்ல வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து வால் ஸ்டாண்ட் வந்து வால் மவுண்ட் ஸ்டாண்ட் வந்து இவங்க கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி டேபிள் ஸ்டாண்டு மட்டும் தான் கொடுப்பாங்க. வால் மவுண்ட் ஸ்டாண்ட் நீங்கள் வேணும் அப்படின்னா செப்பரேட்டாக வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கும் இங்கே ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி இங்கே ஒரு ஹோல்ஸ், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து வால் ஸ்டாண்ட் வந்து நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஏர் வந்து சர்க்குலேஷன் வெளியே போகிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதில் பவர் கன்சியூம் என்ன எத்தனை வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. இது மாடலோட நேம் 125 வாட்ஸ் வந்து இது பவர் கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அது டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, என்னென்ன போர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் கார்டு இந்த ரைட் சைடில் வந்து பவர் கார்டு போர்ட் மட்டும் தான் ஒன்று கொடுத்துருக்காங்க, மற்ற எந்த போர்ட் கொடுக்கல, பவர் கார்டு போர்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பென் டிரைவோ இல்லை ஏதாச்சும் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி மூவிஸ்லாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேண்ட் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்டர்நெட் கேபிள் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDMI 1 கொடுத்துருக்காங்க, HDMI 2 கொடுத்துருக்காங்க, HDMI 3 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு டைப் ஆண்டனா வரும் இல்லைங்களா, பழைய கேபிள் டிவிக்கெலாம் வரும் இல்லையா, அந்த டைப்பில் வந்து ஒரு போர்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏவி பழைய டிவியில் இப்போ நீங்கள் செட்டாப் பாக்ஸ் பழைய ஓல்டு டைப் செட்டாப் பாக்ஸ் வச்சிருந்தீங்க, RCA கேபிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கன்வெர்ட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கன்வெர்ட்டர் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த கன்வெர்ட்டர் வந்து ஜஸ்ட் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதன் மூலிமா வந்து நீங்கள் RCA கேபிள் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக் போட்டுக்கிற மாதிரி இதில் வந்து நீங்கள் 5.1 கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆடியோ ஜாக் போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா ஹெட்ஃபோன் கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம், அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆடியோ வந்து ஆப்டிகல் கேபிள் மூலமா நீங்க எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஆப்டிகல் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ரீசெண்டா வர 5.1 இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க போர்ட்ஸ், நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓவரால் போர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த கேபிள் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிடுவோம். ஓகேங்களா, கேபிள் லென்த் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மீட்டர் வரைக்கும் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பேட்டரி வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிடுவோம் ரிமோட்ல. AAA பேட்டரி வந்து நீங்க 2 வந்து போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்குது. எல்லா ஷார்ட்கட் கீ நம்ம சொன்ன மாதிரி எல்லா ஷார்ட்கட் கீயும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். ரொம்ப வந்து அகலமாக இல்லாமல் ரொம்ப வந்து காம்பேக்டாக இருக்குது. ஓகேங்களா, செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறது இல்லை, அப்படியே யூஸ் பண்ணாலும் HDMI செட்டாப் பாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால வந்து இது தேவைப்படாது. தேவைப்படுறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம கூகுள் டிவிங்கிறதுனால நம்ம எந்த செட்டாப் பாக்ஸ் நம்ம கனெக்ட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வைஃபை மூலியமா இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஜஸ்ட் வந்து நீங்கள் பவர் சேக் வந்து ஜஸ்ட் சும்மா நீங்கள் புஷ் பண்ணீங்க அப்படின்னா கனெக்ட் ஆயிடும். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட் கலர் லைட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் டிவி ரிமோட்ல ஆன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லைட் வந்து ஆஃப் ஆயிடும். இப்போ வந்து நம்ம ஆன் பண்றோம். ஓகே, இப்போ ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வராது. உங்க கூகுள் டிவிங்கிறதுனால நம்ம எந்த ஒரு கேபிள் அதாவது இன்டர்நெட் மட்டும் வைஃபை மூலமா கனெக்ட் பண்ணிருக்கோம். வேற வந்து சன் டைரக்ஷனோ இல்ல DTH கனெக்ஷன் எதுவுமே நம்ம கொடுக்கல. ஓகேங்களா, இது கூகுள் டிவிங்கனால ஃபர்ஸ்ட் நீங்க ஆன் பண்ணும்போது உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை வந்து கேட்கும். ஓகேங்களா, நீங்க அக்கௌண்ட் போட்டதுக்கு அப்புறம் பாஸ்வேர்ட்லாம் போட்டு நீங்க ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன கண்டென்ட் வாட்ச் பண்ணுவீங்களோ அந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு வந்து சஜஸ்ட்ல வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஏன்னா இது ஏன் அதை காட்டல அப்படின்னா இது வந்து ரொம்ப டேக் டைம் எடுத்துக்கும். ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஓகேங்களா, இன்டர்நெட் ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். நம்ம வந்து 50 MBPS ஸ்பீட் தான் போட்டிருக்கோம். அதனால் வந்து அரை மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. அதோடைய ஜிமெயில் ஐடி போட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஃபுல் டைம் எடுத்துக்கிச்சு. நம்ம போட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இது வந்து கூகுளை வந்து பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும், அக்சஸ் பண்ணிக்க முடியும். கூகுளில் ப்ளே ஸ்டோரில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வரும். வந்து உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க TCL வந்து ஒரு சில டிவி சேனல்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, அது இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த டிவியோட உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து நம்ம செகண்டாக ஒரு டிவி வாங்குறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கணும். அது வந்து இது TCL தான் நம்ம வாங்கணும். இஃப்கான் டிவி இதே சைஸ் தான் வாங்கியிருந்தோம். பட் வந்து அது வாங்கி ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சு. ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ வாங்கியிருந்தோம். ஓகேங்களா, இது நம்ம ஃப்ரெண்டுக்காக புக் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம அன்பாக்சிங்கும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். இது ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் பாருங்க, பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இன்னும் ரிவ்யூ வேணும்னா கூட நம்ம இந்த டிவியை கூட நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஓகேங்களா, இன்னொரு விஷயம், நீங்கள் இது கூகுள் டிவிங்கிறதுனால நீங்கள் வந்து எல்லா ஆப்ஸ் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, லோக்கல் டிவி சேனல் வந்து நம்ம ஆப்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ப்ரௌசர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரௌசர் யூஸ் பண்ணுற மாதிரி டிவி இருந்தால் சொல்லுங்க ப்ரோ அப்படின்ட்டு. இந்த டிவியில் வந்து ப்ரௌசர் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு ப்ரௌசர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ப்ரௌசர் ஹியர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌசர் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து அந்த ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம நெட்டோட ஸ்பீட் டெஸ்ட் பார்த்துருவோம். இதில் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஸ்பீடு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இஃப்கான் டிவி வந்து நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ஏன்னா குவாலிட்டி நல்லா இருக்குமா, ஏன்னா கம்மி ரேட்டில் வாங்குறமே டிவி வந்து ஏதாவது ஃபால்ட் ஆயிருமா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க.
ஆல்ரெடி நம்ம நம்ம யூடியூப் சேனல் செக் பண்ணி பாருங்க. நம்ம ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஓகேங்களா. நம்ம வந்து ஓனா வாங்கியிருந்தோம். வாங்கும்போது டவுட்டாக தான் வாங்கினோம். அந்த குவாலிட்டி நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தோம். பட் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கு. நம்ம இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதில் எந்த ஒரு இஷ்யூ வந்தது கிடையாது. அது 4K HDR10ல வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து அதே டிவி நீங்க வாங்கின டிவி ஆர்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம ஆர்டர் பண்ணி கொடுத்து அவர் வாங்கியிருக்காரு. ஓகே, நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணியிருக்கோம். அவர் வீட்டில் போய் நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம் ஓகேங்களா. ஏன்னா வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி செக் பண்ணோம் ஓகேங்களா. இது 4K வந்து ஒரு நல்ல பெரிய சைஸ் டிவி வேணும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது எல்லாமே வந்து 40,000 38,000 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு ஓகேங்களா. ஒரு 55 இன்ச்ல ஒரு இந்த பட்ஜெட்டுக்குள்ள எனக்கு HDR 4K 55 இன்ச் அந்த கூகுள் டிவி இந்த எல்லா ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோம். பட் வந்து எதுவுமே செட் ஆகல ஓகேங்களா. இது ஒன்று இன்னொரு டிவி செட் ஆச்சு. பட் வந்து அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு இது நம்ம பை பண்றோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கனால இதுவே வந்து நம்ம பை பண்ணி கொடுத்துட்டோம் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க டிவி வந்து வால்ல இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னா இது வந்து வால் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. இது வந்து டேபிள் வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. வால் ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னா 300-400 வரும் ஓகேங்களா. நீங்க செப்பரேட்டா வாங்கி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஸ்டாண்ட்ல வைக்கிற மூலியமா டேபிள் வைக்கிற மூலியமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா நீங்க டேபிள் வைக்கிற மூலியமா அந்த கேப் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் சவுண்ட் பட்டு உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இன்னும் சவுண்ட் வந்து நல்ல பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து ஒரு மியூசிக் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. I'm getting tired of losing faith and everything I see. சவுண்ட் வந்து 24 வாட்ஸ் ஓகேங்களா. 12 வாட்ஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்பீக்கர். அதனால வந்து சவுண்ட் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. நீங்க தமிழ் சாங்லாம் நீங்க வச்சு பாக்குறீங்க 5.1லாம் வச்சு பாக்குறீங்க 4Kல அப்படின்னா உண்மையாவே பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் வந்துரும். அந்த இஷ்யூனால நம்ம வந்து எதுவும் ப்ளே பண்ணல ஓகேங்களா. ஓகே, ஓவரால் இதுல தான் இதோட இன்னும் கிறிஸ்டல் கிளியரா வேணும். இதோட எப்படி வால் மவுண்ட் பண்றது, வால் ஸ்டாண்ட் எப்படி வாங்குறது, இதெல்லாம் டீடைலா நம்ம வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம டிவி வந்து வாங்கும் போது ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. கம்மி ரேட்டுக்கு நல்ல பெஸ்ட்டா ஒரு டிவி வாங்கணும், எனக்கு பெரிய சைஸா வேணும் அப்படின்னா இது நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சஜஷன்ல எடுத்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இன்னும் உங்களுக்கு ஃபுல் டீடைல் வேணும்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுல இன்னும் கிறிஸ்டல் கிளியரா நம்ம சொல்லியிருப்போம் ஓகேங்களா. இது வந்து பக்கத்து வீட்டு நண்பருக்காக நம்ம ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம 4-5 மாசமா யூஸ் பண்றோம், எந்த ஒரு ஃபால்ட் இல்ல, அவரும் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதனால வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கோம் அவருக்காக. இதோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்க சொல்லுங்க. கொஞ்ச நாள் அவர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட ஃபீட்பேக்கோடய நம்ம ரிவ்யூ போடுவோம் ஓகேங்களா. ஓகே, ஓவரால் இதோட தான் விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.